யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 1 நாளாகமம் 4:10. இந்த யாபேஸ் பிறக்கும் பொழுது துக்கத்தோட அவனுடைய தாய் அவனை பெற்றாள். ஆனாலும் அவன் கர்த்தரை நேர்த்தியாய் அறிந்து கொண்டான். அவன் ஏறெடுத்த ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாய் இருந்தது. கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை எல்லாம் அருளச் செய்தார். இந்த நாளிலும் உங்களை சுற்றிலும் அநேக துக்கங்கள் இருக்கலாம், அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் நம் ஞானத்தோடு இந்த யாபேசை போல நம் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நம் எல்லையை பெரிதாக்குவார். அவர் கரம் நம்மோடு கூட இருக்கும். எந்த தீங்கும் நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்துக் கொள்வார். நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா.